அண்மை செய்தி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நேற்றிரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள் இதனால் அவதிப்பட்டு வருகின்றனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனைகளில் ஜெனரேட்டர் பிரச்சனையால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். நேற்றிரவு முதல் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு தடை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நோயாளிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி. 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து நோயாளிகள் என்ன சொல்றாங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, தமிழகத்தில் சுமார் 7 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகிறார்கள். இதில் 49% மக்கள் நகர்ப்புறங்களிலும் 51% மக்கள் கிராமப்புறங்களிலும் வசித்து வருகிறார்கள். ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதற்காகவே அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என மிகவும் முக்கியமான 5 மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 16 மருத்துவமனைகள் சென்னையில் மட்டும் செயல்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மாவட்ட மருத்துவமனைகள் என்று பார்க்கும்போது 37 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 1832 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 24 மணி நேரம் சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவமனைகளில் மின் வசதிகள் துண்டிப்பு ஏற்படாத வகையிலாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பன்னாட்டு நிறுவனமான ஜெய்காவிடம் ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருந்தது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலும் கூட புதிதாக கட்டடம் கட்டுவதற்காக 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இப்படி தொடர்ந்து மருத்துவ துறை சார்ந்து மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தாலும் மருத்துவமனைகளின் கட்டமைப்பு என்பது மேம்படுத்தாத சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டுகள் என்பது ஏற்படுவது வாடிக்கையாகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே நேற்றைய தினம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாலை நேரம் மின்வெட்டு ஏற்பட்டு இரவு 9 மணிக்கு மேலாகவும் மின்தடை என்பது இருந்தது. அதற்கு பிறகாகவே மின்சாரம் என்பது வழங்கப்பட்டது. 3 மணி நேரம் தொடர்ந்து மின்வெட்டு என்பது இருந்ததன் காரணமாக சிகிச்சைக்காக வந்த இருதய நோயாளிகள் முதல் வலிப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் என பலரும் கடுமையான சிரமங்களுக்கு ஆளாகினர். இது தொடர்பாக அவர்கள் நம்மிடத்தில் பேசும்போது மருத்துவர்கள் வந்து எங்களை வேறு இடத்திற்கு மாற்றுவதாக தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து 3 மணி நேரமாக இருளிலேயே இருப்பதாக குற்றச்சாட்டினை தெரிவித்தார்கள். 3 மணி நேரம் தாமதமாவதற்கான காரணம் என்ன? ஒரு மருத்துவமனை என்றால் மின்வெட்டு ஏற்பட்டால் உடனடியாக ஜெனரேட்டர் வசதியுடன் மின்சாரம் என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று நடந்த நிகழ்வில் ஜெனரேட்டர் வசதிகள் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இந்த நிலை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்வியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 1 மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் பல மருத்துவமனைகளில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதும் அதனை சீரமைக்கவும் பல மணி நேரம் எடுத்துக்கொள்வதும் என இதனால் பொதுமக்களும் நோயாளிகளும் அவதியடையக்கூடிய சூழல் என்பதும் காணப்பட்டது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அரசு மருத்துவமனையில் மின்வெட்டு ஏற்பட்டது. மின்வெட்டு ஏற்பட்டவுடன் அங்கும் ஜெனரேட்டர் வசதிகள் என்பது முறையாக செயல்படவில்லை. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் சிரமமடைந்தார்கள். இதேபோன்று ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை என்பது ஏற்பட்டது. அங்கும் ஜெனரேட்டர்கள் வேலை செய்யவில்லை. தற்போது நேற்றைய தினம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இங்கும் ஜெனரேட்டர் வசதி செய்யப்படவில்லை. 3 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தின் அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட கிண்டி உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையாக கூறப்படக்கூடிய அந்த மருத்துவமனையிலும் மின்வெட்டு என்பது ஏற்பட்டது. அங்கும் ஜெனரேட்டர் வசதிகள் என்பது பயனளிக்கவில்லை. தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் மின்தடைகள் ஏற்படுவதும் அந்த மின்தடைகளை சீரமைப்பதற்கு 3 to 4 மணி நேரம் எடுத்துக்கொள்வதும் அந்த இடைப்பட்ட காலங்களில் நோயாளிகளை வேறு வார்டுகளுக்கு மாற்றுவதோ அல்லது உடனடியாக
உடனடியாக ஜெனரேட்டர் வசதிகளின் காரணமாக அவர்களுக்கு மின்சாரம் வழங்குவதோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் மட்டத்தில் கேட்கும்போது 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஜெனரேட்டர் வசதிகள் இருக்கிறது என்பதாக கூறப்படுகிறது. ஆனால் களத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 4க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான வீடியோ காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இதனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசும் மருத்துவத்துறையும் துரிதமாக செயல்பட வேண்டும். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அதே போன்று 37 தலைமை மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 24 மணி நேரம் மகப்பேறு மருத்துவமனைகள் செயல்பட்டு வரக்கூடிய மகப்பேறு மருத்துவமனைகள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் ஜெனரேட்டர்கள் முறையாக செயல்படுகிறதா என்பது தொடர்பாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சீராக இல்லாத அந்த ஜெனரேட்டர்கள், இயங்காமல் இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டர்களை பழுது நீக்கம் செய்து புதிதாக அந்த மருத்துவமனைகளுக்கு புதிய ஜெனரேட்டர்கள் வாங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அங்கு புதிய ஜெனரேட்டர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் மருத்துவ சிகிச்சை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் வரக்கூடிய இந்த மருத்துவமனைகளில் தற்போது மின்தடை ஏற்படுவதால் முக்கியமான சிகிச்சைகள் முக்கியமான நேரங்களில் பாதிக்கப்படுவதாகவும், அரசு மருத்துவமனைக்கு வருவது பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே பொதுமக்களுக்கு நிகழக்கூடிய அந்த அச்சத்தை போக்கவும், மின்தடைகளால் பொதுமக்கள் படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கவும் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் ஜெனரேட்டர்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பிரியங்கா, ஜெயலானி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.